நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார். காவிரி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசு அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முக்கிய கோரிக்கைகள் தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம். தமிழக அரசு முன்வைத்துள்ள அந்த கோரிக்கைகள் என்னென்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. காவிரி நீரை தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட வேண்டிய கடமை கர்நாடக அரசுக்கு உள்ளதென்றும், ஜூன் முதல் ஜனவரி வரையிலான மாதங்களிலும் அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி முதல் மே வரை சுற்றுச்சூழல் நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் ஒவ்வொரு 10 நாட்களுக்கு ஒரு முறை மாதந்தோறும் தண்ணீரை திறக்க கர்நாடகத்திற்கு ஏற்கனவே உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும், நடப்பாண்டில் போதுமான நீர்வரத்து இருந்த போதிலும் தீர்ப்பாயத்தின் இறுதி உத்தரவையும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் ஜூலை 30ஆம் தேதி இட்ட உத்தரவையும் கர்நாடக அரசு மதிக்க தவறியுள்ளது. ஏதேதோ காரணங்களை கூறி முழுமையாக நீரை திறக்காமல் காலம் தாழ்த்துகிறது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுகளை முற்றிலும் உதாசீனப்படுத்தும் வகையில் கர்நாடக அரசும் அதன் அதிகாரிகளும் செயல்பட்டுள்ளனர். இது காவிரி நீரை குறிப்பாக வாழ்க்கை வாழ்வாதாரத்திற்காக முழுமையாக நம்பியிருக்கும் தமிழ்நாட்டின் காவிரி படுகை விவசாயிகளின் நலன்களை கடுமையாக பாதித்துள்ளது என்றும் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள மனுவில் தெரிவித்துள்ளது. எனவே காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் கடந்த ஜூலை 30ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்தவும், கபினி, KRS ஆகிய 2 அணைகளில் இருந்து நீரை திறந்துவிட்டு 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம், அதாவது 4.536 TMC நீரை ஆகஸ்ட் 12ஆம் தேதி அல்லது அதற்குள் பிலிகுண்டுலு பகுதியில் மாநிலங்களுக்கு இடையிலான அந்த எல்லையில் வந்து சேர்வதை உறுதி செய்ய கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும், நடப்பு பாசன ஆண்டில் ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரையிலான காலத்திற்கு பிலிகுண்டுலுவில் ஏற்பட்டுள்ள அந்த பற்றாக்குறையான 26.954 TMC நீரை விகிதாச்சார அடிப்படையில் உடனே வழங்க கர்நாடக அரசுக்கு உரிய உத்தரவை பிறப்பிக்க காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. மேலும் நடப்பு பாசன ஆண்டில் தீர்ப்பாயத்தின் இறுதி உத்தரவு உச்சநீதிமன்றத்தின் காவிரி வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடகாவின் அணைகளில் பாயும் நீரை ஒவ்வொரு 10 நாட்களுக்கு ஒரு முறை காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கண்காணிக்கவும், பிலிகுண்டுலுவில் குறிப்பிட்ட மாதம் அல்லது 10 நாட்களுக்கான நீர் திறப்பை உறுதி செய்ய கர்நாடகத்திற்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் வழக்கறிஞர் B. கருணாகரன், மூத்த வழக்கறிஞர் G. உமாபதி ஆகியோரின் சார்பில் தாக்கல் செய்துள்ள அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு ஏற்கனவே திமுக சார்பில் அந்த கட்சியின் விவசாய அணி தலைவர் AKS விஜயன் சார்பில் ஏற்கனவே ஒரு விரிவான மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த விவகாரம் விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி வெங்கடேசன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார்.